பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் அருமையான நல்ல நாளிலும் தேவ சமூகத்திலே விசேஷமாய் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை வாசித்து நம்முடைய விசுவாசம், அது மட்டுமல்ல தேவன் நமக்கு இந்த பூமியிலே செய்து வைத்திருக்கிற அநேக காரியங்களிலே அதை இன்றைக்கு அநேக ஜனங்களாலே ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என்ன காரணத்தினால் அவர்கள் தேவனிடத்திலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, அதனுடைய அடிப்படை என்ன என்று நாம் இன்றைக்கு வேதத்தின் மூலமாய் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இன்றைக்கு அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை நாம் வாசித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரை, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியுடைய வாக்கினால் முன் அறிவித்த வேளை விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னை குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிருத்தியாகும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்பதே. ஆமை. வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, அம்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்கிறோம் சத்திய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே சொல்லப்பட்ட இந்த மகத்துவமான காரியங்களுக்காய் ஒரு விஷயம் கூட நமக்கு நன்றி செலுத்தும். இதிலே சொல்லப்பட்ட ஆண்டவரே மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், எச்சரிக்கைகளை குறித்து இந்த நேரத்திலே தியானிக்க தேவ கிருபை கொடுத்ததற்காக நன்றி. வாசித்த வார்த்தைகளிலே உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவனங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாரான். கேட்கிற உடைய ஆண்டவரே பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட நிறைய கண்ணோக்கி பார்த்து வேதத்தின் மகத்துவங்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அநேகருக்கு சொல்ல தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தைகளிலே இங்கே மிக முக்கியமான ஒரு காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதிலே பாருங்கள், 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்களுக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அங்கே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு சப்பானியான ஒரு மனுஷனை அங்கே தேவாலயத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கே அவன் நாள்தோறும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் தேவனுடைய அந்த வாசல் அண்டையிலே, அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற அந்த வாசல் அருகே வைக்கப்படுகிறான். அந்த தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் அங்கே ஆலயத்திற்கு செல்லுகிற நேரத்திலே இந்த மனிதனை கண்டு அவனுக்கு இவர்களிடத்திலே பிச்சை கேட்கிறான். அவன் எப்பொழுதும் கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே இங்கே பேதுருவும் யோவானும் சொல்கிறார்கள், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி அங்கே அவன் கைகளை பிடித்து தூக்கி விடுகிறான். இவர்கள் அங்கே பேதுரு அவனை தொட்ட உடனே பாருங்கள், பேதுருவினிடத்திலிருந்து அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, அப்பொழுதுதான் அங்கே அவர்கள் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அங்கே தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டினை பெற்றுக்கொண்டவர்களாக அங்கே தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை சுமந்து வருகிற ஒரு தேவ மகனாக அங்கே பேதுரு வருகிறார். அந்த பேதுரு அந்த முடவனை பார்த்து, நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் கால்களும் கரடுகளும் அங்கே பலன் கொண்டு அவன் எழுந்து பாருங்கள், அங்கே 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை தொழுது கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திலே செல்லுகிறதை இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அங்கே பார்த்து இதை குறித்து ஆச்சரியப்படுகிறார். அப்படி ஆச்சரியப்படுகிற அந்த சப்பானியை அங்கே ஜனங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே சாலமோன் அருகில் உள்ள அந்த சாலமோன் மண்டபத்தில் அவரிடத்திலே வந்து இது என்ன என்று கேட்கிற பொழுது, நீங்கள் இதை ஆச்சரியப்பட வேண்டாம், இது நாங்கள் எங்களுடைய சுய சக்தியிலோ அல்லது சுய பக்தியிலோ இவனை நடக்க பண்ணினது அல்ல. ஏனென்றால் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, எந்த தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்தீர்களோ அந்த தேவன் நம்முடைய முற்பதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களும் அதே தேவனைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தேவன் தான் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமும் நீதியும் உள்ள அவரை நீங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளாமல், அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாமல், அவரை உங்களுடைய ஆராதனைக்குரியவராக அந்த நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்கள் மறுதலித்து, நீங்கள் அவரை ஒரு கொலைகாரனை போல நீங்கள் அவரை ஒரு கொலைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரியை நீங்கள் கொலை செய்ய நீங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்தீர்கள். அது மட்டுமல்ல, நாம் அங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, இவனுடைய இரத்த பலிக்கு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் அதை நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த வசனத்தை நான் சரியாக வாசிக்கிறேன். பாருங்கள், அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அந்த பலிகளை, அந்த பாவத்தை சுமத்துவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், இவர்கள் செய்கிற தவறு தங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கொண்டு செல்லும்படியாக அங்கே வருகிறதை நாங்கள் அவர்கள் செய்கிறதை நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24 முதல் நான் வாசிக்கிறேன். கலகம் அதிகமாகிறதுனாலே அல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினாலும் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் ஒரு மனிதன் தான் செய்கிற அந்த மீறுதலான காரியங்கள் அல்லது அநியாயமான காரியங்கள், கொலை செய்கிற இவதற்கு ஏவுவதும் அல்லது கொலை செய்ய எத்தனைத்து அங்கே தூண்டுவதும், இப்படிப்பட்ட காரியங்கள் அது மிகப்பெரியதான ஒரு பாவமாக இருக்கிறது. அதைத்தான் பாவம் என்று சொல்லுகிறோம். நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற மிக முக்கியமான ஒரு செய்தி பாவத்தை குறித்து. பாவம் இன்றைக்கு உலக ஜனங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலே இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிற பொழுது அல்லது அநேக இடங்களிலே அங்கே ஜனங்கள் பொது மேடைகளிலோ அல்லது விளம்பர பலகைகளிலோ அல்லது
இன்றைக்கு காணப்படுகிற சோசியல் மீடியாக்களிலே பார்க்கும் பொழுது, பாவிகளே மனம் திரும்புங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார், உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், இயேசு தருகிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஜனங்கள் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லி கேட்கிறதை அங்கே பாவத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. நான் இன்றைக்கு இந்த பாவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்த பாவம் என்றால் அதை நாம் அநேக விதமாக பிரிக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக ஒரு 2 காரியங்களாக நான் அதை பிரித்து நான் இன்றைக்கு செய்தியின் மூலமாக கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த நாட்களிலே நம்முடைய சரீரங்களை குறித்தும், இந்த சரீரத்திலே காணப்படுகிற அங்கு 5 விதமான புலன்கள், அங்கு விசுவாசம் என்பது 6வது புலன் என்று பார்த்தோம். அதுபோல நம்முடைய செய்கைகள், கிரியைகள், இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் அங்கே நியாயத்தீர்ப்பு நாளிலே இதை குறித்து நமக்கு அவர் காரியங்களை கேட்பார் என்று நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைக்கும் கூட எப்படி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள் பாவத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது அல்லது விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் விசுவாசத்தை குறித்து வரும் நாட்களிலே நாம தியானிக்க போகிறோம். அந்த 6வது புலனாகிய அந்த விசுவாசம், அது எப்படி ஒரு மனிதனை கிரியை செய்து, அது எப்படி அவனை தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய மகனாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை இந்த பூமியிலே செய்கிறது என்று நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த பாவத்தை குறித்து அது நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக சின் ஆஃப் கமிஷன். அங்கே தன்னுடைய எண்ணங்களினாலோ, தாட்ஸினாலோ, அல்லது ஒர்க்ஸ், கிரியைகளினாலோ, அல்லது ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகளினாலோ செய்கிறது ஒரு விதமான ஒரு பாவங்கள் ஆக இருக்கிறது. 2வதாக சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். முதலாவது சின் ஆஃப் கமிஷன், 2வது சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய தவறியதால் வருகிற பாவங்கள். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, ஆனால் அதை செய்யாமல் விட்டு விடுவது, அல்லது அந்த காரியத்தை குறித்து அங்கே அதை பற்றியதான ஒரு அசால்ட் என்று சொல்லலாம், அதை குறித்தான எந்த விதமான ஒரு கவலைப்படுவதோ அல்லது அது செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறதாக இருக்கிறது. இதுவும் ஒரு விதமான பாவமாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே தேவன் முதலாவதாக அங்கே ஆதாமிடத்திலும் சொன்ன காரியம், நீங்கள் இந்த கனியை புசிக்க வேண்டாம், அப்படி புசித்தால் அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்து நிச்சயமாக அதற்கு அதை சரியானபடி செய்ய வேண்டும். அது அவர்களுடைய எண்ணங்கள் வழியாக, கிரியைகள் வழியாக அதை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி இல்லாமல் தங்கள் எண்ணங்களிலோ அல்லது கிரியைகளிலோ அதை சரியானபடி அதற்குரிய அந்த கணத்தை, அதற்குரிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் அவர்கள் செய்த அந்த தவறான செய்கைகள், தவறான நடவடிக்கைகள்னாலே அது கீழ்ப்படியாமை என்கிற காரியத்திற்குள்ளாக அது மனிதனுக்கு மரணத்தை, அது மட்டுமல்ல மனிதனுடைய ஜீவியத்திலே தீமையை அது அதிகமதித்து கொண்டு வருகிறதை நாம் அங்கே ஆதாம் மூலமாக பார்க்க முடியும். அதைத்தான் அங்கே மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22 பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவைகள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவை மனுஷனை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்திற்குள்ளாய் அவனை வழிநடத்தும் என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுக்குள்ளாய் காணப்படுகிற பொல்லாத சிந்தனைகள்,
வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், கொலை செய்ய தூண்டுகிறது. இங்கே நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ய, அதைத்தான் இங்கே பேதுருவும் நம்ம வாசித்த அப்போஸ்தலரிலே அவர் மிக தெளிவாக அதை குறித்து சொல்லுகிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனுக்கு அதிபதியாகிய அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறீர்கள். எப்படி அங்கே களவு செய்த ஒரு திருடன், அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் அங்கே அநேக நாட்களாக அங்கே அவனுடைய அந்த திருட்டுக்காக, அவன் செய்த தவறுக்காக அவன் அங்கே சிறையில் அடைபட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திருடனை அவர்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் இவர் இயேசு கிறிஸ்து, அவர் அங்கே பிலாத்தும் சொல்லுகிறார், இவர் நீதிமான், இவரிடத்திலே நான் ஒரு குறையும் காணப்படவில்லை, இவரிடத்திலே எந்த விதமான தவறுகள் இல்லை என்று அவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அந்த காரியத்தை அவர் அறிக்கையிடுகிறார் அத்தனை ஜனங்களுக்கு முன்னால். ஆனால் அந்த அதிகாரி சொல்லை கேட்காதபடி அன்றைக்கிருந்த ஜனங்களுடைய மனநிலை, அன்றைக்கிருந்த ஜனங்கள் அங்கே அவர்கள் செய்கிற அந்த தூஷண வார்த்தைகள், ஆகவேதான் பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அநேக இடங்களிலே அவர்களை கல்லறிவதற்கும் அவரை தூஷிக்கிறக்கும் அங்கே நாம் பார்க்கிற பொழுது இவன் பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறான், பிசாசுகளுக்கு அங்கே தலைவராய் இருந்து கொண்டு பிசாசுகளை அங்கே அவர் துரத்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே இன்றைக்கிருந்த ஜனங்களும், இன்றைக்கிருந்த பரிசேயரும் சதுசேயரும், அங்கே இன்றைக்கிருந்த பிரதான ஆசாரியர்கள் அங்கே தூண்டப்பட்டு அவரை கொலை செய்யவும் அவரை கல்லெறியவும் அந்த ஜனங்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இதுதான் மதிகேடு. பாருங்கள், அதைத்தான் அங்கே மார்க்கில் மதிகேடு புறப்பட்டு வருகிறது. அது மனிதனை தீட்டுப்படுத்தும், அது மனிதனை அங்கே பாவத்தை செய்யும்படியாக, அதை செய்ய தூண்டுகிறதாக இருக்கு. அதனால்தான் சின் ஆஃப் கமிஷன்ஸ், அது அவனை செய்ய தூண்டுகிறது. அங்கே எது சரி என்று நிதானிக்க முடியாமல் அவன் அந்த பிடியிலே, பாவ பிடியிலே அங்க அநியாயம் செய்கிற அந்த அட்டுழியமான காரியங்களினால அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். அதைத்தான் அங்கே கலாத்தியர்களே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த காரியத்தை கொடுத்து பேசுகிறார். கலாத்தியர் பட்டணத்துக்கு எழுதின அந்த 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை சொல்லும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராசனை, பில்லி சூனியம், பகைகள். அங்கே அவரை பகைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே விரோதங்கள், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே வைராக்கியம், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே பார்க்கிறோம், இங்கே மாம்சத்தின் கிரிகள் வைராக்கியங்களும் ஒரு பாவமாக இருக்கிறது என்று. அங்கே ஒரு உண்மையான பக்தி வைராக்கியம் இல்லாதபடி ஒரு நீதிமானை அங்கே தங்களுடைய பக்தி மார்க்க வைராக்கியத்தினாலே ஒப்பு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் மேல் இருக்கிற கோபம், அது மட்டுமல்ல சண்டை, பிரிவினைகள், ஒருவருக்கு ஒருவர் பிரிவினைகளை ஏற்படுத்தி மார்க்க பேதங்கள். அங்கே இவர் நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் பேசுகிறார். நாம் செய்து கொண்டு வந்த அங்கே அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார். அவர்கள் செய்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் இது தவறு என்று சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை கொலை செய்யவும், அது மட்டுமல்ல அங்கே பொறாமை கொள்ளும்படியாக நடந்து கொள்கிறார்கள். அங்கிருந்த அநேக ஜனங்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை கொலை செய்ய தூண்டுகிறார்கள் என்று வேதத்திலே பாருங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் அங்கே ரோமருக்கு எழுதின பட்டணத்திலே பாருங்கள், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை இந்த ஜனங்கள் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த ரூபங்களாக மாற்றி, அது மட்டுமல்ல அங்கே தங்கள் இருதயத்திலே இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, அதை பொய்யாக மாற்றி அங்கே சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த ஜனங்களோ ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் அவர்களுடைய செய்கைகள், அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அந்த காரியமானது அது தேவனை அங்கே தொழுது கொள்ளுகிற காரியமாக இல்லாதபடி
தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக இவர்கள் அங்கே பொய்களை தொழுது கொண்டு பொய்களான செய்களை செய்து கொண்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அது மட்டுமல்ல, அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கிற ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடி தகாதவைகளை செய்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். அங்கே தகாதவைகளை செய்கிறது, அங்கே செய்வதை செய்யாமல் அங்கே தவறானதை செய்கிறது. சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய தவறி விடுகிற காரியம். அப்படிப்பட்ட காரியங்களினாலே மனுஷன் அங்கே தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அங்கே இன்றைக்கு பண ஆசையினாலும் அங்கே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்கிறார்களாம். அது தேவனை தூஷிக்கிறதற்கும் தேவனை அங்கே தன்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும். ஆகவேதான் அங்கே 1 யோவான் 5:16 சொல்வது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று அங்கே 2 வகைகளாக அது பிரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அது அங்கே தேவனுக்குரிய காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சில காரியங்களை நான் மறுபடியுமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிற பொழுது, இதே அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே 3:14 அங்கே அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த பரிசுத்தம் உள்ளவரை நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலிக்கிறது ஒரு பாவம். அது அறியாமை அல்ல. இட்ஸ் நாட் அ கமிஷன், இட் இஸ் ஒமிஷன். அவரை மறுதலிக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை அங்கே முழுவதுமாக அங்கே அங்கீகரிக்காதபடி அதை மறுதலிக்கிற காரியமாக இருக்கு. அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்துவும் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது யோவான் 5 இயேசு கிறிஸ்து 40 அவர் சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு காரணத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 40 அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளை உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று எண்ணுகிறேன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கோ மனதில்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுக்குரிய அந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அது நித்திய ஜீவனுக்குரியது. அந்த நித்திய ஜீவன் என்ன என்று அது நான், அந்த நித்திய ஜீவன் நான் தான் அது என்று அது உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த நித்திய ஜீவன் இவரிடத்திலே உண்டு, அந்த நித்திய ஜீவன் இவர் தருகிறார் என்று அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் நீங்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதான் ஜனங்களிடத்திலே காணப்படும். இன்றைக்கு அநேக ஜனங்கள், இன்னைக்கு பிரஜாதிகளிடத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு குறை என்ன என்றால், தேவனிடத்திலே வர மனதில்லாமல் அங்கே ரோமரிலே வாசித்த வண்ணமாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அங்கே அதைத்தான் அங்கே ரோமர் 1 பவுல் மிக அழகாக அதை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார். இன்றைக்கு முழு உலகத்திலும் இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு அநேக விசேஷித்த பண்டிகைகளை, விசேஷித்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அங்கே 2 நாட்கள் 3 நாட்கள் என்று அங்கே தேவனாலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியையும் அவர்கள் அங்கே தொழுது கொண்டு அவைகள் தான் இவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறது என்று சொல்லி இன்னைக்கு அவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவிலே இது ஒரு மிகப்பெரிய அளவு. கடந்த நாட்களுக்கு முன்பாக, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே ஏதோ ஒரு மாநிலத்திலோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது முற்றிலுமாக எல்லா மாநிலங்களிலேயும் விடுமுறைகளை கொடுத்து அது மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக, எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அங்கே அறுப்பின் பண்டிகை, அங்கே
அங்கே தேவ சமூகத்திலே வருகிற அங்கே ஒவ்வொரு பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்களோ அதை போல இன்றைக்கு இங்கே தேசத்திலே அது முற்றிலுமாக தேவனுக்குரிய காரியங்களை அல்லாமல் அங்கே சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிற காரியங்களை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதுதான் அங்கே 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைகளை. இன்றைக்கு பாருங்கள், அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிற பொழுது உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கை மீறுகிறவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை செய்கிற மரணத்துக்கு பாத்திரவார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியமாயிருக்கிறார். அப்போ நம்ம இது தவறு, இந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் வரப்போகிறது, சரீர பிரகாரமான மட்டுமல்ல, அது ஆத்துமாவையும் கொன்று போடத்தக்கதாக நம்மை அது தேவனை விட்டு முழுவதுமாக பிரித்து போடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை ஒன்று வரப்போகிறது. அதை நீங்கள் அறிந்து கொண்டு, அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு மனம் திரும்புங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு அது ஒரு பரியாசமும், அவர்களுக்கு அது ஒரு வாக்குவாதங்களையும், அங்கே சண்டைகளையும், அங்கே வீணான அங்கே பிரிவினைகளையும், கொலை செய்கிற அளவுக்கு வெறிகளை ஏற்படுத்தி கொண்டு வைராக்கியமாக இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய சிருஷ்டிக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதைத்தான் அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. மத்தேயு 27 ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 17-18 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்தறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவரை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும், பரபாசே, கிறிஸ்து என்று இவரையோ என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியாது. பாருங்கள், அங்கே அவர்கள் பொறாமை அடைகிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கு. அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது, பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார். பாருங்கள், அந்த அவர் குற்றமற்றவர் என்று தெரியும் அங்கே, ஆனாலும் அவர் மேல் வேண்டுமென்றே பழி சுமத்துகிறார், அவர் மேல் எரிச்சல் அடைகிறார், அவர் மேல் கோபப்பட்டு அவரை தூஷிக்கிறதற்கும் அவரை அங்கே எந்த வகையிலே அவரை அவமானப்படுத்த முடியுமோ அங்கே அவரை அவமானப்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே நீங்கள் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, தேசாதிபதியின் போர் சேவர்கள் இயேசுவை அரண்மனையிலே கொண்டு வந்து போர் சேவர் கூட்டம் முழுவதையும் வர வைத்து அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு மேலாங்கியை சிவப்பான மேலங்கி உடுத்தி முள்முடிகளினாலே சிரசின் மேல் வைத்து வலது கையிலே கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக பணியின்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அதை பரியாசம் செய்கிற காரியங்கள், தேவனை நோக்கி பரியாசிக்கிற காரியங்கள் கடந்த நாட்களிலே அங்கே அமெரிக்காவிலே இதே போல இன்றைக்கு அங்கே லாஸ் ஏஞ்சல் பட்டணமானது அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6-7 நாட்களாக இன்றைக்கும் அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் என்றால், அந்த தேசத்திலே அங்கே தேவனுக்காக அங்கே ஓட்டு என்று நடக்கிற பொழுது 0 மார்க் தேவனுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறது. ஆனால் தேவனை குறித்து அங்கே அங்கே வேஷம் அணிந்து கொண்டு அங்கே ஒரு மனிதன் அங்கே இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனிதன் வேஷமிட்டு இருக்கான், இன்னொரு மனிதன் அங்கே சாத்தானை போல அங்கே வேஷமிட்டு கொண்டு வந்து அவரை அந்த ஒரு 3 கூறுள்ள ஒரு கத்தியினாலே அவரை கொல்வதை போல அங்கே நடித்து சாலையிலே அப்படிப்பட்டதான ஒரு களியாட்டங்கள் நடந்து கொண்டு தேவனை தூஷிக்கிற காரியங்கள், தேவனை அங்கே கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்கிற காரியங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே அது ஒரு வேடிக்கை பொருளாக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஒரு பாவம்
அது எவ்விதமாக கிரியை செய்கிறது என்று. அதான் கிரியை, அந்த சின் ஆஃப் கமிஷன். அது செய்கைகள் மூலமாக அங்கே தேவனை மறுதலிக்கிறது, செய்கைகள் மூலமாக தேவனை பரிகாசிக்கிறது, செய்கைகள் மூலமாக தங்களுக்குள் இருக்கிற அந்த கோபங்களை, தங்களுக்குள் இருக்கிற விரோதங்களை, தங்களுக்குள் இருக்கிற வன்மங்களை அங்கே வெளிக்காட்டுகிறதாக அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை செய்கிற தேசமானது இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய தேசம். அது மற்ற நாடுகளிலே அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு கிறிஸ்தவ நாடு என்று சொல்கிறார். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ நாட்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஏதோ இன்று நடக்கிறதல்ல. அது இயேசு கிறிஸ்து பிறக்கிற காலத்திலே, அவர் இருந்த காலத்திலே அவரையும் அப்படித்தான் அவர்கள் செய்தார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பிசாசவன் இன்றைக்கும் அவன் ஜீவித்து கொண்டு இன்றைக்கும் ஜனங்களை தனக்கு கைவசப்படுத்தி கொண்டு அவர்களை அசுத்தமாய், அருவருப்பாய், அக்கரமாய், இன்னைக்கு அந்த அமெரிக்க தேசமானது விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இன்றைக்கு அந்த அங்கிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணத்திலே, அந்த லாஸ் ஏஞ்சல் பட்டணத்திலே ஹாலிவுட் என்று சொல்லுகிற அந்த வேசித்தனம் நிறைந்த பட்டணம், விபச்சாரம் நிறைந்த பட்டணம், அங்கே எல்லா விதமான அங்கே லெஸ்பியன்ஸ், கே, எல்ஜிபிடி என்று சொல்லுகிற எல்லா விதமான அருவருப்புகள் நிறைந்த பட்டணம். பட்டணம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. எப்படி அங்கே நம்முடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து அநேக இடங்களை அழித்து போட்டது போல பூமி அதிர்ச்சிகள் இந்தியாவில் அநேக இடங்களிலே வந்திருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வரும். ஏனென்றால் அங்கே ஜனங்களுடைய சிந்தனைகள், ஜனங்களுடைய எண்ணங்கள் அது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால் தேவன் ஜனங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள், அது உங்களுக்கு ஒரு வாதையை கொண்டு, ஒரு மரணத்தை கொண்டு வரும், உங்களை தேவனை விட்டு பிரித்து போடும் என்று சொல்லி. ஆனாலும் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட செய்கைகளை ஜனங்கள் மனம் திரும்பாதபடி தங்கள் இருதயத்தை எப்படி அன்றைக்கு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே இருந்த பொழுது, அங்கே எகிப்து பட்டணம் அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு வாதைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய இருதயம், அங்கே பார்வோனுடைய இருதயம் நாளுக்கு நாள் கடினப்பட்டது. அங்கிருந்து ஜனங்கள், அதிகாரிகள் அவர்களை இன்னும் கொடுமைப்படுத்தினார். அதே போல இன்றைக்கும் தேசத்திலே அப்படிப்பட்டதான இருமாப்பும் கொடுமையும் துணிகரம் உள்ளவர்களும், அங்கே நல்லவர்களை பகைக்கிறவர்களும், அங்கே அவதூறு செய்கிறவர்களா, இச்சையடக்கம் இல்லாதவர்களா, நன்றி அறிவில்லாதவர்களா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். அவர்கள் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது, அங்கே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, யோவான் 1 ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது என்றால், 1ஆம் அதிகாரத்திலே இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம பார்க்கிற பொழுது, அந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், அங்கே யோவான் இடத்திலே வந்து அங்கே யூதர்களும் ஆசாரியர்களும் லேவியரும் அவரிடத்திலே வந்து நீர் யார் என்று கேட்கிற பொழுது, அவன் மறுதலியாமல், 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு தேவ மனுஷன் தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தான் எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியிலே இருக்கிறார், அனுப்பி இருக்கிறார், தேவன் எதற்காக என்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை சரியானபடி மனிதர்களுக்காக பயந்தோ அல்லது அங்கே மற்றவர்களுடைய பெருமையை தான் எடுத்தோ பேசாதபடி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம பார்க்க வேண்டியதா. அது மட்டுமல்ல, இங்கே இன்னைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக போராட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். அங்கே எபிரேயர் எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அங்கே 4ஆம் வசனம் சொல்லும் பொழுது,
3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுனால் ரச்சந்திந்தப்பட நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அன்றைக்கு இருந்த ஜனங்களால் அன்றைக்கு இருந்த அந்த பாவமான சிந்தனைகளை, பாவமான காரியங்களை அவர் சகித்து கொண்டார். அவர் அந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆகவே நாமும் இன்றைக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட பாவங்களுக்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அங்கே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டால் இருளில் நடக்கிறவர்களாய், சத்தியத்தின் படைக்கிறவர்களாய், பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் சத்தியம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யல்லாக்குறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து யோவான் பேசுகிறார். இன்னைக்கு ஜனங்கள் எனக்குள் பாவம் இல்லை, நான் வஞ்சிக்கவில்லை, நான் வஞ்சிக்கப்படவில்லை, அல்லது நான் இருளில் நடக்கவில்லை, நான் எனக்கு உண்மை என்ன என்று தெரியும் என்று சொல்லி ஒன்று உலக பிரகாரமாய் பேசுகிறார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானும் அதை குறித்து சொல்லும் பொழுது நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் எப்படி அன்றைக்கு யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே எங்களுக்கு மோசே உண்டு, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, எங்களுக்கு வேதம் உண்டு, எங்களுக்கு சத்தியம் உண்டு, எங்களுக்கு ஆசாரியன் உண்டு என்று சொல்லி அவர்கள் இருளுக்குரிய காரியங்களை செய்தார்கள். அவர் சத்தியத்தின்படி நடக்காமல் அவர்கள் பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு அங்கே ஜீவாதிபதியை கொலை செய்ய அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே நாம் அப்படிப்பட்ட இருளிலே நடக்காதபடி நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். அதுவே தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டால் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து, அது மட்டுமல்ல நம்முடைய பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் பாவங்கள், நம்முடைய வருங்கால சந்ததியினுடைய பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றி வேறொரு ரத்தம் இல்லை. ஆகவே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அப்ப நமக்குள் சத்தியம் இருக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் செய்து விட்டார், இனி வருகிற என் சந்ததிகள் இதை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன், அதை நான் அங்கே செய்ய நான் இனி அங்கே அப்படிப்பட்ட காரியத்திற்கு நான் பின் செல்ல மாட்டேன், நான் கீழ்ப்படியாமையே இல்லாதபடி கீழ்ப்படுகிறவனாக, சத்தியத்தை பேசுகிறவனாக, உண்மையா இருக்கிறன, நீதி செய்யும்படியாக, எப்படி வேதத்திலே தேவன் எதையெல்லாம் நம்மை செய்ய சொன்னாரோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறது போல நாமும் அங்கே உண்மையாய் நீதியாய் நடக்க தேவன் நமக்கு இந்த சத்திய வார்த்தையை நமக்குள் சொல்லிக்காகவே நாம் பாவம் செல்ல வேண்டும். அவரை பொய்யராக்குவோம். நாம் ஒரு பொய்யன் அல்ல, நாம் தேவனுடைய வார்த்தையின்படியாய் ஜீவிக்கிற உண்மையான தேவ பிள்ளைகள் என்று நாம் அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2. ஆகவே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அங்கே அவருடைய சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கவே தேவன் நம்மை இந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே அவர் இந்த பூமியிலே குமாரனாக பிறந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்ட தேவனை
நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும், அவருக்காக நாம் கனி கொடுக்கவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை வழி நடத்த தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நம்மை பலப்படுத்த நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்ட சத்திய திரு வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை குறித்தும் பாவத்தினாலே வருகிற ஆண்டவரே அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், அதனுடைய கிரியைகளை குறித்து, அதுபோல அறியாமையினாலே செய்த பாவங்களும் அது உமக்கு பிரியமில்லாமல் அது உமக்கு விரோதமானதாக இருக்கிறது. அது எங்களை மரணத்திற்குள்ளாகும். அது எங்களை உம்மிடத்திலிருந்து வர அது எங்களை பிரித்து விடும் என்று நாங்கள் ஆண்டவரை வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நாங்களும் எங்கள் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய இரக்கம், கிருபை, தயவு எங்களுக்கு தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட